ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் சாதம் செய்ய 1 கிளாஸ் புழுங்கல் அரிசியும் 1/2 கிளாஸ் துவரம்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சாச்சு. வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன். குக்கரில் ஆயில் ஊற்றி பூண்டு, வெங்காயம், கேரட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், அவரைக்காய், பீன்ஸு, தேவையான உப்பு போட்டு கிளறிட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். 1/2 கிளாஸ் அரிசிக்கு 5 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். மஞ்சத்தூள், சாம்பார் தூள், பெருங்காயத்தூள், புளி தேவையான ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நான் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றி 5 விசில் கழித்து எடுத்திங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடும். இதில் நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டு கிளறிட்டு முந்திரி பருப்பு வறுத்து போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் நல்லா பொரித்து அதில் சேர்த்துட்டிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதோட அப்பளமும் உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும்.